அன்பினை பிறந்த இறைக்குலம் நானே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினை பிறந்த இறைக்குலம் நானே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து புனித பவுலடியாரினுடைய மனமாற்ற விழாவினை கொண்டாடி மகிழுகிறோம். திருத்தூதரான புனித பவுல் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு இயேசுவை தனக்கு உரியவராக தேர்ந்தெடுக்காத நிலையிலிருந்து இயேசுவை தனக்கு உரியவராக தேர்ந்தெடுத்தார் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய முழுமையான ஆசிரால் புனித பவுலடியாருக்கு உணர்த்தியது போல நமக்கும் இன்றைய நாளில் உணர்த்துகிறார். நாம் கடவுளுக்குரியவராக வாழ்கிறோமா இல்லையா என்ற கேள்வியை தான் புனித பவுலடியாருடைய இந்த மனமாற்ற விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. சவுலாக இருந்த பொழுது அவர் கடவுளுக்குரியவராக இல்லை. ஆனால் பவுலாக மனமாற்றம் அடைந்த பின்பு முழுமையாக கடவுளுக்குரியவராக வாழ்ந்தார். எனவே இந்த திருப்பலியின் வழியாக நாமும் ஆண்டவரிடத்திலே அவருடைய அருளையும் ஆசிரையும் கேட்போம். ஆண்டவரே, நான் உனக்குரியவனாக என்றும் வாழ என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆசிர்வதியும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்திற்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் தெல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகளே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீலம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 3 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன், ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியனின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களை நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சார்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரருக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்துவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானத்திலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அதற்கு, நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார்.
என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குக்கு செல், நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவில் உள்ள அழைத்து சென்றார்கள். அங்கே அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வை அடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவாய் பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 117. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறைவார்த்தைகள் 15 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் கடவுளுக்கு உரியவர்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதரான புனித பவுலினுடைய மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். முன்னுரையில் கேட்டது போல கடவுளுடைய பணியை ஏற்று கடவுளுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து முழுமையாக கடவுளுடைய வார்த்தையை எல்லா மக்களுக்குமாக அறிவித்த உன்னதமான பணியை புனித பவுலடியார் தன் வாழ்வு முழுவதுமாக செய்தார். எனவே நாமும் கடவுளுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்ததை தேர்ந்தெடுப்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய நாள் வாசகங்களும் புனித பவுலடியாருடைய வாழ்வும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க விவிலியத்திலே ஒவ்வொரு நூலும் யாராவது ஒரு கதாபாத்திரத்தை அல்லது மனிதரை நம் அத்துணை பேருக்கும் கொடுக்கின்றது. தொடக்க நூலை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமும் நோவாவும், ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையாகவும் நோவா நேர்மையினுடைய அடையாளமாகவும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அதை கடந்து வருகிற பொழுது விடுதலை பயண புத்தகத்தில் மோசே, ஆரோன், யோசுவா என்ற 3 மனிதர்களின் வழியாக எவ்வாறு கடவுளுக்கு உரிய வாழ்வதனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், கடவுள் எவ்வாறு இவர்களின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தார் என்பதை நாம் அங்கிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-8 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் நன்றாக வாசித்தோம் என்றால், யோசுவா ஒரு கட்டத்திலே எப்படி இவர்களை மோசேக்கு பின்பாக நான் வழி நடத்தப் போகிறேன் என்று சிந்தித்த பொழுது கடவுள் யோசுவாக்கு மிக அழகான ஒரு வார்த்தையை அங்கே வாக்குறுதியாக கொடுக்கிறார். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே, அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடும் இருப்பேன், உன்னை விடுவிக்க உன்னுடைய வாழ்வு முழுவதுமாக நான் உன்னோடு வழி நடந்து என்ன செய்வேன், உனக்கு என்றும் பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே கடவுள் யோசுவாவுக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூலிலே 39ஆம் அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரை நாம் பார்க்கிறோம். அங்கே யோசேப்பு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்விலை கடவுள் எந்த அளவு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவு அவரை கடவுள், அதாவது அவருக்குரியவராக மாற்றுகிற ஒரு பண்பினை அங்கே நாம் பார்க்கிறோம். இறைவன் தனக்கு வேண்டியவர்களை தனக்கு உரியவர்களாக மாற்றுகிறார்கள் என்பதுதான் புனித பவுலடியாருடைய இந்த மனமாற்ற விழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோமே. இப்போ எனக்கு ஒரு சாக்லேட் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட்டை நான் என்ன செய்வேன், சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவேன். அல்லது பக்கத்தில் வச்சு வேடிக்கை பார்ப்பேன்னா, பரவாயில்லையே நல்லா இருக்கே சாக்லேட் அப்படின்னு அதை பார்த்து கொண்டு இருப்பதால் என்ன செய்யாது, என் வயிறும் நிரம்பாது, அதனுடைய சுவையும் எனக்கு தெரியாது.
ஆக கடவுள் தனக்கு உரியவர்களாக நம்மை மாற்ற விரும்புகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு உரியவராக மாறுகிற பொழுது அவர் எவற்றையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதுபோல நாம் மாற்றம் அடைகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக புனித பவுலடியாரை கடவுள் என்ன செய்கிறார்? தனக்கு உரியவராக மாற்றுகிறார். தனக்கு உரியவராக மாற்றுகிற பவுலடியார் தன்னுடைய மனமாற்றத்திற்கு முன்பாக தனக்கு உரியவனாக இல்லை என்பதை கடவுள் என்ன செய்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? அவருக்கு உணர்த்த விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 6 நாம் பார்க்கலாம் எவ்வாறு பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக அவர் என்ன செய்வார்? பெருமையாக பேசுவார். நான் கமாலி என்னுடைய காலடியிலே திருச்சட்டத்தை பயின்றேன், எனவே நான் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுவார்களோ அவர்களை அடித்து ஒடித்து நொறுக்கி அவர்களை சிறையில் அடைப்பேன், அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அழைகின்றவராக சவுலை நாம் பார்க்கிறோம். ஆக முத்தாய்ப்பாக ஸ்தேவானுடைய அந்த எழுச்சி மிகுந்த உரைக்கு பின்பாக ஸ்தேவானை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எல்லோரும் அங்கே இருக்கிற பொழுது பவுலடியாரும் அங்கே இருக்கிறார். எவ்வாறு? சவுலாக இருக்கிறார். அப்போது அவரிடத்தில் தான் எல்லோரும் துணிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அவர் கூர்ந்து கவனிக்கின்ற ஒருவராக புனித பவுலடியார் சவுலாக அங்கே இருக்கிறார். அப்போது அங்கே ஸ்தேவானுடைய அந்த கொலையிலே இவருக்கு தொடர்பு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதன் பின்பாக 9வது அதிகாரத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே அழைப்பு சவுல் என்கிற நிலையிலிருந்து பவுலாக மாற்றப்படுகிற தன்மைக்கு கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். இதுவரை கடவுளுக்கு உரியவராக இல்லாத பவுலடியார் கடவுளுக்கு உரியவராக மாற்றப்படுகிற நிகழ்வு தான் இந்த 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பவுலடியார் எங்கே போகிறார்? தமஸ்கு நகருக்கு போகிறார். குதிரையிலே போகிற பொழுது விண்ணிலிருந்த அந்த வெள்ளை நிற வெளிரென்று வருகிற அந்த ஒளியானது என்ன செய்கிறது? பவுலடியாரை கீழே தள்ளுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இல்லாது இருக்கிற பொழுது கடவுள் ஏதாவது ஒரு அடையாளத்தை என்ன செய்வார்? நமக்காக கொடுப்பார். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த அடையாளம் தான் என்ன? நாம் அடுத்த கட்ட புனித வாழ்வுக்கு, மனமாற்ற வாழ்வுக்கு, ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகிற ஆண்டவருக்குரிய பிள்ளையாகவே மாறுகிற வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வது என்பதை புனித பவுலடியார் வாழ்வு மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. ஆக தமஸ்குக்கு போகிற வழியிலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார் யார்? பவுலடியார். அங்கே அவருடைய பார்வை முழுவதுமாக இல்லாமல் போகிறது. இதுவரை கடவுளை பற்றிய பார்வை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதர்களை எல்லாம் இவர் என்ன செய்தார்? கடவுளின் பார்வையிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு இப்பொழுது பார்வை இல்லாமல் கடவுள் என்ன செய்கிறார்? அவரிடத்திலிருந்து பார்வையை பிரித்தெடுக்கிறார். கண் தெரியாதவராக, பார்வையற்றவராக அனானியா இடத்திலே அங்கே சென்று அவரிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு யார் மாற்றுகிறார்? இயேசு புனித பவுலடியாரை மாற்றுகிறார். கீழே தள்ளியவுடன் அவர் கேட்கிறார், யார் என்று கேட்கிற பொழுது இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று பதில் கொடுக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லோரையும் என்ன செய்கிறார்? புனித பவுலடியார் துன்பப்படுத்துகிறார், துயரத்திலும் வேதனையில் ஆழ்த்துகின்றார். அப்படியாக துன்பத்தை மென்மேலும் கொடுக்கிற பவுலடியார் அங்கே அந்த மக்கள் படுகிற துன்பம் என்னுடைய முழுமையான துன்பத்திற்கான ஒரு வாய்க்காலாக நீர் ஏற்படுத்தி விட்டீர் என்று சொல்லி அங்கே நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போதுதான் அன்புக்குரியவர்களே அவருக்கு புரிகிறது, நான் என்னுடைய வாழ்வு முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு உரியவனாக இல்லாது இருந்திருக்கிறேன், இனி நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி அங்கே புனித பவுலடியாருக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுல் எத்தனை கடிதங்களை எழுதியிருக்கிறார்? அவர் எத்தனை எழுதினா நமக்கு என்ன சாமிய அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. புனித பவுலடியார் 13 கடிதங்களை எழுதியிருக்கிறார். பாருங்கள், ஒற்றை கடிதத்தை ரோமை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை போதிக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை ஏற்று நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அத்துணை பேரையுமே கைது செய்வதற்காக ஒரு கடிதத்தை ரோமை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்ட பவுல் இப்போது ஆண்டவர் இயேசுவிடத்தில் எல்லோரையும் கொண்டு வருவதற்கு, எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதுமாக அர்ப்பணித்து
நான் எப்படி கடவுளுக்குரியவனாக மாற்றப்பட்டு இருக்கிறேனோ அதுபோல என்னை நம்பி வருகிற மக்கள், நான் நற்செய்தி பணியாற்றுகிற 3 தூதுரை பயணங்கள் வழியாக நான் கொடுத்த இந்த நல் வாக்கினால் மக்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு உரியவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்ற உன்னதமான நற்செய்தி பணியை புனித பவுலடியார் ஆற்றுகிறார் என்று சொன்னால் இது ஒரு நாளில் வந்தது கிடையாது. நாம் பவுலினுடைய வாழ்க்கையை சற்று முன்னால் என்ன நடந்தது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிஃபோர் ஒகேஷன், ஆஃப்டர் ஒகேஷன் என்று 2 பிரிவுகளில் நாம் பிரித்து கொள்ளலாம். அந்த பவுலடியாருடைய அழைப்புக்கு முன் அவர் எப்படி இருந்தார், அழைப்புக்கு பின் அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அழைத்தல் என்று சொன்னாலே நம்முடைய விவிலியத்திலே பல்வேறு மனிதர்களும் நிராகரித்த ஒன்று. இன்னைக்கு நீங்கள் யார்ட்டாவது போயிட்டு ஃபாதர் ஆகிறியா சிஸ்டர் ஆகிறியா அப்படின்னா, ஐயா இதுக்கெல்லாம் யார் வருவா, நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை பண்ணுவாங்க. அன்புக்குரியவர்கள், இதுதான் யதார்த்தமான பேச்சு. ஒன்று கண்ணுன்னு இருக்கு சாமி, இதை நான் பாட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இறை பணி என்பது, இறை அழைத்தல் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மாபெரும் கொடை. அந்த கொடை கடவுளுக்கு உரியவர்களாக நம்மை அர்ப்பணிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற உன்னதமான படிப்பினையை புனித பவுலின் மனமாற்ற விழா நமக்கு கொடுக்கிறது. எனவேதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், அவர் அந்த ரோமை நகர மக்களை முழுமையான அந்த நற்செய்தி பணிவாழ்வுக்கு அழைக்கின்ற பொழுது அறிமுக உரை ஆற்றுகிறார். அப்படி ஆற்றுகிற பொழுது திருத்தூதனாகவும் திருத்தூதர்களில் கடையனவாக இருக்கிற நான் குறிப்பிட்ட தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுலாகிய நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். செட் அபார்ட் ஃபார் த காஸ்பல், அதாவது இறைவனுடைய நற்செய்தி பணிக்கென தனிப்பட்ட விதத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவராக புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்வை என்ன செய்கிறார்? நமக்கு முன்பாக எடுத்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆனால் அதற்கு முன்பாக நாம் புனித பவுல் எப்படி வாழ்ந்தார் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். திமேத்துக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பவுலடியார் சொல்லுகிறார், பாவிகளுள் முதன்மையான பாவி நான். 2ஆவதாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே கடவுளின் திருச்சபையை கடுமையாய் துன்புறுத்தி ஒழிக்க விரும்பினேன். 3ஆவதாக திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் திருத்தூதர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தினான். 4ஆவதாக திருத்தூதர் பணிகள் நூல் 22ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே கிறிஸ்துவ நெறியை சார்ந்த ஆண் பெண் ஆகியோரை சிறையில் அடைப்பேன் என்று புனித பவுலடியார் இவ்வாறு தன் அழைப்புக்கு முன்பாக கடவுளுக்கு உரியவர் இல்லாத நிலையிலே நாம் புனித பவுலடியாரை பார்க்கிறோம். எவ்வாறு? சவுலாக. ஆக இந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பு, முழுமையான மனமாற்றை பெறுவதற்கு முன்பு, முழுமையாக இயேசுவினுடைய அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன்பு, முழுமையாக ஆண்டவர் இயேசுவினுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஆண்டவருக்கு உரியவர் என்கிற நிலைக்கு மாறுவதற்கு முன்பு ஆண்டவருக்கு எதிராகவும் அவர் மக்களுக்கு எதிராகவும் நின்றவராக புனித பவுலடியாருடைய வாழ்வை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆக மாற்றம் என்பது அவருடைய மனதிலும் வாழ்விலும் எண்ணத்திலும் ஏக்கத்திலும் சொல்லிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இருக்கிறதை தான் இன்றைய இந்த திருவிழா மிகச் சிறப்பாக நமக்கு எண்பித்து காட்டுகிறது. நான் ஃபாதர் சொல்றீங்க, இப்படி இந்த பவுலடியார் இப்படிலாமா இருந்தார்? ஆம், அப்படித்தான் இருந்தார். எசையா நூலிலே 6ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே எசையாவினுடைய அழைப்பை பார்க்கிற பொழுது தூய்மையற்ற உதவர்கள் கொண்ட மனிதன் நான் என்று அழைப்பை அவர் என்ன செய்வதில்லை, ஏற்பதற்கு தயங்குகிறார். அதே போன்று மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலும் மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலும் வரி தண்டுவோரும் பாவியும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் முன்பாக நின்று வேண்டுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆக எவ்வாறு என் வாழ்வு இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே கடவுளே பாவிகளாகி இருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை குறித்து கடவுளிடத்திலே என்ன செய்கிறார்கள்? ஒப்பு கொடுக்கிறார்கள், கடவுளிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். முழுமையாக ஆண்டவருடைய ஆசிரை பெற்று நாங்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்களா தகுதி உள்ளவர்களா என்பதை தேர்ந்து தெளிகிற பிள்ளைகளாக எல்லோரும் வாழுகிற சூழலிலே அந்த பக்கமே எட்டி பார்க்காத ஒரு மனுஷன் யாருன்னா இந்த சவுல் என்கிற மனிதன் தான். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக? தன்னுடைய நற்செய்தி பணிக்காக.
ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை உயிர்ப்புக்கு பின்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உண்மையான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுலடியார் தன் வாழ்வு முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவை சிலுவை மடமை என கருதியவருக்கு மத்தியிலே நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக அது இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தவராக புனித பவுலடியார் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆக எப்படி இருந்த பவுல் எப்படி மாறினார் என்பதைத்தான் இந்த மனமாற்ற பெருவிழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலே, இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறார் என்று தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைத்தவர் புனித பவுலடியார். இரண்டாவதாக பார்க்கிறோம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு அவரை அழைப்பதற்கு முன்பாக எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத இருந்த மனிதன் இன்று ஆண்டவர் இயேசுவுக்காக மட்டுமே நான் வாழுகிறேன் என்ற உன்னதமான நிலையை தேர்ந்தெடுப்பவராக புனித பவுலடியார் இருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலும், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலும், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலுமாக நாம் இவ்வாறு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டுமாம்? கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து அவருக்காகவே பணியாற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதை புனித பவுலடியார் நமக்காக இன்றைய நாளில் சுட்டி காட்டுகிறார். எனவே சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, வழக்கமாகவே நம்ம என்ன செய்கிறோம்னா, என்ன சாமி வாழ்க்கை இது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், ஏதாவது வேலையை பார்த்தோம், என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு நிறைய நேரங்களில் சலிப்பு இருக்கிறது வாழ்க்கை. அப்படி ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக சோம்பலாக என்ன செய்கிறோம்னா, எண்ணத்தை பூசைக்கு போனோம், எண்ணத்தை நவநாள், எண்ணத்தை ஜெபமாலை, எண்ணத்தை ஆராதனை, எல்லாற்றையும் ஆண்டவருக்கு உரியவற்றை தேர்ந்தெடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களோடு நாம் ஒன்றிணைந்ததனால் ஆண்டவரை தேடுவதிலும் அவருக்குரியவர்களாக மாறுவதிலும் எக்கச்சக்கமான சிக்கலை நாம் சந்திக்கிறோம். ஒரு நாள் ஃபாதர் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஐயா வழக்கமாக அந்த தாத்தா என்ன செய்வார், நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். எங்கே? பூசையில். பங்குசாமியார் விட்டுருவார். சரி பாவம் வயசானவர் உழைச்சி களைச்சி போய் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அன்னைக்குன்னு பார்த்து பேரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் பூசைக்கு. பேரன் சும்மா இருந்தானா, பக்கத்தில் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தான், எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்தான். பங்குசாமியாருக்கு கோபம் பொறுக்க முடியலை. என்னடா அவன் நொய்யின்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றாரு. ஏய் சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு விளாண்டுக்கிட்டே இருக்கிற, உன் தாத்தா எழுப்பி விட்றா அப்படின்னா, இவன் படக்குன்னு நீங்கள் தூங்க வைப்பீங்க, நான் எழுப்பி விடணுமா அப்படின்னு கேட்டான். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் பார்க்கிற எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையுமே யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் கடவுளுடைய காரியத்தில் அப்படி எடுக்கக்கூடாது. கடவுளுடைய காரியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு உரிய விதத்திலே தேர்ந்தெடுப்பதில் நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும், தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், ஆண்டவருடைய முழுமையான ஆசிரை பெறுவதற்கு என்னை நான் முழுமையாக ஒப்படைத்தேன் என்று சொல்லுவார். அந்த சரண்டர் ஆண்டவர் முன்பாக வர வேண்டும். எவ்வாறு பவுலடியார் சவுலாக இருக்கிற பொழுது ஆண்டவரை விட்டு ஓடி வெகு தொலைவிலே நின்று கொண்டு யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தாரோ அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ, அத்தகைய சவுல் பவுலாக மாறிய பின்பு யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் நிற்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற உன்னதமான நற்செய்தி பணியை ஆற்றியவராக புனித பவுலடியாரை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலி உண்மையிலே ஒரு தெய்வீக ஆராதனையின் மகிமையினுடைய திருப்பலியாக இருக்கிறது. காரணம், புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, காலடியை ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுடைய காலடியை கழுவி உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளேன் என்று சொல்லி அத்துணை பேரையும் நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், எல்லாருடைய பிணிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கள் என்று சொல்லி கடவுளுக்கு உரியவர்களாக இருந்த திருத்தூதர்கள் அத்துணை பேருமே கடவுளின் பணியை செய்கிறார்கள். எனவே தான் பார்க்குறோம் திருத்தூதர் பணிகள் நூலில் 3வது அதிகாரத்தில் அதற்கு அடுத்து வருகிற 4:5 பேதுருவு எவ்வளவு ஒரு ஆற்றலோட வல்லமையோட அங்கே இறை வார்த்தை அறிவிப்பார்.
அங்கே எல்லாரும் இருக்கும்போது பேதுரு என்ன செய்வார்? போதிக்க ஆரம்பிப்பார். போதிக்கும் பொழுது உள்ளம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எப்படி அன்புக்குரியவர்களே? சாதாரண மீனவன், சாதாரண மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த பேதுரு இவ்வளவு ஆற்றலோடும் அதிகாரத்தோடும் உரிமையோடும் ஆண்டவர் எனக்காக என் பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு போதிக்கிறார் அல்லவா? அத்தகைய போதனையை தான் புனித பவுலடியார் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். கடவுளை நம்பி வருகிற ஒருவருமே கடவுளை விட்டு என்றும் எப்பொழுதும் நாம் கைவிடப்படாமல் இருப்போம் என்பதுதான் புனித பவுலின் மனமாற்ற விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளிலே 8 வகையான காரியங்களை புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஏன் பவுல் மனமாற்றம் அடைந்தார் அப்படின்றது நாம் காலம் காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மனமாற்றம் அடைந்த புனித பவுலடியாரை போல நீங்களும் நானும் எப்பொழுது வாழப்போகிறோம்? கடவுளுக்கு உரியவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட நாம் எப்பொழுது கடவுளுக்கு உரியவராக மாற முடியும் என்பதை இன்றைய நாள் திருப்பலி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 1-19 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளிலே பவுலுடைய அழைப்பை நாம் வாசிக்கிறோம். நீ துன்புறுத்துமே நானே என்று சொன்ன பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறார். ஆண்டவரின் அனுபவத்தை பெறுகிறார், ஆண்டவருடைய அரவணைப்பை பெறுகிறார், ஆண்டவருடைய கரம் அவரோடு இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை அவரோடு இருக்கிறது. எனவே அவர் துணிந்து நற்செய்தி பறைசாற்ற தன்னை ஒப்படைக்கின்றவராக புனித பவுலடியார் இருக்கிறார் அல்லவா? எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். புனித பவுலை போல நீங்களும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அதைத்தான் பவுலடியார் செய்தார். அவருடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டது. அதுவரை கசப்பான உணர்வுகள், எல்லோரையும் காலி செய்ய வேண்டும் என்ற குணம், எல்லாரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற பண்பு, எல்லோரையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற குணம், எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுபவர்கள் அத்துணை பேரையும் அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று உள்ளத்திலே முழுமையான கசப்பு உணர்வோடு இருந்த பவுலடியார் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டவராக இயேசுவால் அழைக்கப்பட்ட பின்பாக மாறுகிறார். அப்போது தேர்ந்து தெளிகிறார், நான் கடவுளின் பணிக்காக அவருக்கு உரியவராக மாற்றப்பட்டேன் என்பதை. எனவே நாமும் இன்றைய நாளில் முதலாவதாக உள்ளம் புதுப்பிக்கப்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தேர்ந்து தெளிய முடியும். இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவை புனித பவுலடியாரை போல அறிந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்படி அறிந்திருக்க முடியும்? அவருடைய அனுபவத்தை பெற அவரிடத்தில் வந்தால்தான் முடியும். உங்களையும் என்னையும் கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வார்? தடுத்து ஆட்கொள்ளுவார். அந்த தடுத்து ஆட்கொள்ளுகிற பொழுது அவருடைய ஆட்கொள்ளுதலுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்படுவதற்கு நம்மையே கையளிக்க வேண்டும். அவர் கையளிக்க வச்சிருவார், அது அடுத்த விஷயம். ஆண்டவர் ஒருத்தரை வேணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் என்ன செய்வாரு? கடவுள் உங்களை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சிருவார். யோனாவுடைய வாழ்க்கையில அதுதானே நடந்துச்சு. என்ன பண்றாரு? எகிரி குதிக்கிறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, கடல்ல குதிக்கிறார். கடைசியில திமிங்கலத்துடைய அந்த வயிற்றிலே இருக்கிற பொழுது அவர் உணர்ந்து கொள்ளுகிறார், நான் எங்கு போனாலும் கடவுளுக்கு உரியவனாக மாற வேண்டும் என்றால் கடவுள் என்னை தேர்ந்தெடுப்பார். எனவே இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும். கலாத்தியர்கள் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் முன்பு சொன்னது போலதான், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். ஆக கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிற பொழுது கிறிஸ்துவின் மதிப்பீடுகள், கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவினுடைய சொல், கிறிஸ்துவினுடைய வார்த்தை எல்லாம் எனக்குள் வருகிற பொழுது நான் கிறிஸ்துவை அறிந்து அனுபவித்து அதை அறிவிப்பவனாக மாறுகிறேன். என்பதற்குரியவர்களே, அதுதான் புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தின் இரண்டாவது அடையாளம். மூன்றாவதாக கிறிஸ்துவின் மனநிலை கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பியர்கள் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். பவுலடியாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அன்புக்குரியவர்களே? அவர் சவுலா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலை இல்லையே. யூத பாரம்பரிய சட்டத்திட்டங்கள் அவருடைய மனநிலையில் இருந்தன. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருந்தது, அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற மனநிலை இருந்தது, அவர்களை எவ்விதத்திலும் இயேசுவை பற்றிய அறிவு பெறாமல் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தது. ஆனால்
அவருடைய மனமாற்றத்திற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று போதிக்கிறார் என்றால், முதலில் அந்த மனநிலையில் புனித பவுலடியார் வாழ்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நிலையில் தான் என்ன செய்கிறார்? நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எந்த விதமான விதத்திலும் துன்பங்களை கொடுக்காத மனிதர்களாக. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? The golden rule of Christian life என்று பார்க்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் அதையே அவர்களுக்கு செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். ஆக அத்தகைய நிலைதான் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை. அன்புக்குரியவர்களே, இது 3வது அடையாளம். 4வதாக கிறிஸ்துவுக்கு உரியவராக வாழ்வது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா என்ன செய்வேன்? அப்படியே அதில் இன்வால்வ் ஆயிடுவேன். அந்த காரியத்தில் முழுசாக தன்னை என்ன செஞ்சிருவேன்? அர்ப்பணிச்சிருவேன். முழுசாக என்ன எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒன்ஸ் அதில் இறங்கி வேலை செய்யணும்னு நினச்சிட்டோம்னா என்ன செய்கிறோம்? அதில் முழுசாக இன்வால்மெண்ட்டோடு இருக்கும். பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவுக்கு உரியவராக வாழ வேண்டிய பண்பு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். திருமுழுக்கின் வழியாக என்ன பெற்றுக்கொண்டோம்? திருச்சபையினுடைய உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். அந்த உரிமையை நாம் இழந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த கிறிஸ்துவுக்கு உரியவராய் வாழுதல். ஆனால் எபேசியர்கள் இது திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை பார்க்கிறோம். நீங்கள் வாசிச்சு பாருங்க வீட்டில். அதில் என்னென்ன தப்பு, என்னென்ன பாவம், என்னென்ன குற்றம், என்னென்ன குறைகள்லாம் ஒரு மனுஷன் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் அங்கே கொடுத்து என்ன செஞ்சிருப்பார் பவுலடியார்? இதெல்லாம் உங்கள் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆக எப்போது அதெல்லாம் இல்லாமல் போகிறதோ அப்போது நாம் கிறிஸ்துவுக்கு உரியவராக வாழ முடிகிறோம். அது 4வது அடையாளம். 5வதாக கிறிஸ்துவுக்கு உகந்ததை எது என ஆராய வேண்டும். நம்முடைய கான்ஷியஸை கொஞ்சம் என்ன செய்யணும்? பிரிக் பண்ணி யோசிக்க வைக்கணும். நான் செய்கிறது சரியா? நான் கடவுளுக்காக தான் வாழ்கிறேனா? கடவுளுக்குரியதை தான் தேர்ந்தெடுக்கிறேனா என்று பவுலடியார் தினம்தோறும் அவருடைய மனமாற்றத்திற்கு பின்பாக யோசிக்க ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் பவுலடியார் 13 கடிதங்களில், ரோமையரிலிருந்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் வரை எல்லா கடிதங்களிலும் என்ன செய்கிறார்? ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து ஆற அமர உட்கார்ந்து இயேசுவுக்குரியவற்றை மக்களுக்கு போதிக்கிற நல்ல திருத்தூதனாக அங்கே மாற்றப்படுகிறார். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கு உகந்தது எது என்று ஆராய வேண்டும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். சிட் அண்ட் ஸ்டடி, அதுதான் முக்கியமானது. என்னமோ எடுத்தோம் கவுத்தோன்னு நம்முடைய வாழ்க்கையை வச்சிடக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்விலே மனமாற்றம் அடைகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும். இது 5வது அடையாளம். 6வதாக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். பவுலடியார் அதை தான் செய்கிறார். ஆண்டவருடைய ஆவி அவரை வழிநடத்துகிறது. ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை அவருக்குள் வருகிறது. ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் அவருக்குள் இருக்கிறது. எனவே அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊனியல்பினுடைய இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் ஆவிக்குரிய மனிதனாக அவர் அங்கே வாழுகிறார். எனவே அதை செய்கிற பொழுது அவர் மனமாற்றத்தினுடைய அடையாளத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் பறைசாற்றுகிறார். அதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஊனியல்பினுடைய இச்சைகளுக்கு நம்மை கையளிக்காமல் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். அப்படி வாழுகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, அதே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வரை உள்ள இறை வார்த்தைகளில் தூய ஆவியினுடைய கனிகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அது 6வது அடையாளம். 7வதாக நன்மை செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வார்த்தையை மட்டும் அறிவிக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் வாழ்வு கொடுக்கணும். ஏனென்றால் திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையிலே, சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு போனார் இயேசு என்று இயேசுவை பற்றி கூற்றை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அவரை போல புனித பவுலடியார் என்ன செய்கிறார்? நன்மை செய்வதில் ஒருபோதும் தவறாதவராக அங்கே இருப்பதால் அவருடைய மனமாற்றத்தினுடைய உண்மையான பிரதிபலனை அங்கே அவர் அனுபவிக்கிறார். அதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்றால் என்ன? கண்டினியூஸாக என்ன செய்யணும்? தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தவன் செய்கிறான் செய்யலை, இவன் செய்கிறான் செய்யலை, அப்படிலாம் வேணாம் அன்புக்குரியவர்களை.
நீங்கள் உங்கள் லைஃப்பில், நான் என்னோட லைஃப்பில் முடிஞ்ச அளவு 4 பேத்துக்கு நல்லது செய்வோமே. ஏன் கெட்டதை செஞ்ச அதை நம்ம தலைமையில ஏறி உட்கார வச்சுக்கிட்டு இருப்போமே. யார் நமக்கு கெடுதல் செய்தாலும் நன்மை நினைப்போம். சரி, செஞ்சுட்டாங்களா, செஞ்சுட்டு போகட்டும், ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக புனித பவுலடியாரின் மனமாற்றத்தினுடைய 7வது அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக 8வது அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து நற்செய்தி பணியாற்றுவது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தினுடைய உண்மையான ஒரு தத்துவம், உண்மையான ஒரு ஆசிரியர் என்னவென்றால், அவர் ஆற்றிய நற்செய்தி பணிதான், அவர் ஆற்றிய இறைவார்த்தை பணிதான், அவர் ஆற்றிய இறைவனை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததுதான். அதைத்தான் இயேசு அவருக்கு என்ன செய்தார்? தனிப்பட்ட பணியாகவே ஒதுக்கி கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த 8 அடையாளங்களை நாமும் எவ்வாறு புனித பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது செய்த காரியங்களிலிருந்து மாற்றம் பெற்று பவுலாக மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழுகிற அளவிற்கு நாம் புனித பவுலடியாரை ஆண்டவருடைய உண்மையான ஊழியனாக தூக்கி நாம் பார்க்கிறோமே, அதுபோல நாமும் வாழ நம்முடைய வாழ்விலும் மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றத்திற்கு தான் இந்த 8 அடையாளங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். சிந்தித்து பார்ப்போம், தொடர்ந்து கடவுளிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உனக்கு உரியவனாக இல்லாத பொழுது நான் மன வருத்தப்படுகிறேன், உனக்கு உரியவனாக மாறுகிற பொழுது மனமகிழ்வோடு வாழுகிறேன் என்று புனித பவுலடியார் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து தியானித்து சிந்தித்து செயல்பட்டது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வந்து அமருகிற பொழுதெல்லாம், கடவுளே, நான் உனக்கு உரியவனாக வாழ்கிறேனா இல்லையா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை புனித பவுலடியாரை போல எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு திருத்தூதனாகவும் நற்செய்தி அறிவிப்பு செய்கிற மனிதனாகவும் தொடர்ந்து அவருடைய இறை ஆட்சியின் பணியை செய்கின்ற நல்ல ஊழியனாக உருவாக்குவார். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தார் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தார் ஏற்றிடுவார். வழங்கிட கழியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோ பல நிறைவார். வழங்கிட கழியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பல நிறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீ
ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உமது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றே. அதனால் அதை ஆள்வதற்கு திருமகனின் முதலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீரவர்களை நியமித்தீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை காணச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் இரு கரங்களை விரித்து இறை தந்தையை நோக்கி புனித பவுலடியாரை போல நாமும் ஆண்டவரில் ஒன்றாக இணைந்து ஒருமித்து ஆண்டவருக்குரியவர்களாக வாழ இயேசு கற்றுக் கொடுத்ததை ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். புனித பவுலடியாரை தமக்கு உரியவராக தேர்ந்தெடுத்து தமக்கு உரிய வழியிலே அவரை வழிநடத்தி நம் ஒவ்வொருவருக்கும் திருத்தூதனாக என்றென்றும் எப்பொழுதும் நற்செய்தி பணியாற்றுவதின் அடையாளமாக கொடுத்த இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும்.
உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான பொழுது நிலை ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஜெபிப்பதற்காக நீர் கொடுத்த அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபை எங்களை ஒவ்வொரு நாளுமாக வழிநடத்துவதை நினைத்து நினைத்து பெருமகிழ்வோடு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற மன நிறைவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வு முழுவதுமாக நாங்கள் செய்கிற காரியங்கள், எடுக்கிற முடிவுகள், போகிற பயணங்கள், எடுக்கிற திட்டங்கள் எல்லாவற்றிலுமாக ஆண்டவரே நீர் உடனிருந்து உமது திருவுளத்தை நாங்கள் தேர்ந்து தெளிந்து உமது பார்வையிலே எங்கள் வாழ்வை அமைப்பதற்கான வழிகளை கொடுக்கும்படியாக இது திருப்பலியின் வழியாக புனித பவுலின் மனமாற்றத்தின் வழியாக நாங்களும் எங்கள் வாழ்வில் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புனித பவுலடியார் தன்னை குறித்து பேசுகிற பொழுது பாவிகளுள் பெரும் பாவி நான் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் பாவியாக ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல இந்த திருப்பலியின் செயலாற்றல் முழுவதுமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆட்கொள்ளும்படியாக எவ்வாறு புனித பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது தமஸ்கு போகிற வழியிலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டாரோ அத்தகைய ஆட்கொள்ளப்படுதல் எங்கள் வாழ்வில் நிகழும்படியாக ஆளுகை, ஆவியினுடைய ஆளுகை எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக நிரப்பும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழஞ்சலி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாளிலே கூட நாங்கள் முழுமையாக எங்களை உமக்கு அர்ப்பணித்து பாவி நான் இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் சோர்ந்து போகிறேன், உடந்து போகிறேன், உருகுலைந்து நிற்கிறேன், என்ன செய்வதென்று என் உள்ளம் மழுகி கலங்கி போய் நிற்கிறது ஆண்டவரே, நீர் கரம் வைக்கிற பொழுது நான் உண்மையான ஊழியனாக உமக்கு உரிய மகனாக மகளாக மாறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆளுகை, ஆவியினுடைய அபிஷேகம், ஒவ்வொரு இறைவனுடைய வல்லமை நம்ம எல்லோரையும் நிரப்பும்படியாக இந்த பாடலை பாடி ஜெபிப்போம், ஆராதிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. விழுந்து விட்டு மனம் உடைந்து விட்டு என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டு மனம் உடைந்து விட்டு என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. நான் பாவி இயேசுவே,
என் வாழ்வை மாற்றும்படியாக ஒவ்வொரு நாளுமாக உமது திருப்பீடத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை நோக்கி கரங்களை விரிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நொடி பொழுதினிலே என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் ஒன்றிணைந்து தகப்பனே, நான் பாவியாக இருக்கிறேன். நான் பாவ சேற்றிலே முழுமையாக கரைவடைந்த மகளாக இருக்கிறேன். ஆனால் நீர் ஒருவர் தாமே எங்களை மாற்றுகிற, எங்களை தேற்றுகிற, அரவணைக்கின்ற, எங்களை கரம்பிடித்து வழி நடத்துகிற, பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் இந்த நேரத்திலே எங்களை முழுவதுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தனது மக்களிடமாக கொண்ட இஸ்ரேல் மக்கள் முழுவதுமாக ஆண்டவரை துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கடவுளை ஒவ்வொரு நாளுமாக முழுமையான ஆசிரியருக்காக வேண்டியது போல இந்நேரத்திலே அன்பு மக்களே, நாம் ஒவ்வொருவருமாக இணைந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசி நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுவதுமாக நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். புனித பவுலடியாரை போல நாமும் மனமாற்றத்தின் வழியாக ஆண்டவரை நம் மனதிற்குள்ளே கொண்டு வந்து முழுமையான ஆசிரியருக்குரிய பிள்ளைகளாக, முழுமையாக கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நம்மை நாமே தகுதிப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த நேரத்திலே நாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, படைத்து பராமரித்து வழி நடத்துபவரே, உமது வல்லமையாளைகள் ஒவ்வொருவரை நிரப்புவரே, இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். இந்நாளிலே கூட நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அத்துணை விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவரை நீ கனிவோடு கண்ணோக்குவீர் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம் அப்பா. நம்பிக்கையோடு கேட்கிறோம், நம்பிக்கையோடு வருகிறோம். எவ்வாறு சவுல் பவுலாக மனமாறினாரோ அதுபோல நாங்களும் ஒரு நாள் ஆண்டவரை உம்மால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு மாற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையோடு இந்நாளிலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தெய்வீக திருப்பலி ஆராதனை நேரம், அபிஷேக ஆசீர்வாதமான நேரம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் முழுமையாக ஆட்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. திருப்பாடல் 91:10 நாங்கள் பார்ப்பது போல வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது என்று சொன்னவரே, எங்கள் குடும்பத்திலே எவ்விதமான வாதையும் எவ்விதமான பொல்லாப்பும் வராத வண்ணமாக எங்களை காக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, நான் மனமுடைந்து இருக்கிறேன் அப்பா. மனம் வெந்து வெந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்பா. என்ன நடக்கிறது, எங்கு போவது, யாரை பார்ப்பது என்று தெரியாமல் புலம்புகிறேன் என்று சொல்லு. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். திருப்பாடல் 40 நாங்கள் வாசிப்பது போல கலைமான் நீரோடை தேடுவது போல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அத்துணை பேரையுமாக ஆண்டவர் அந்த நீரோடை ஓரத்தில் நடப்பட்ட மரமாக வளர்ச்சி வர செய்து பூத்து குலுங்கி கனிகள் காய்க்கும்படியாக செய்வடியாக இந்த நேரத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, இந்நேரமாக உம்மிடத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜெபிப்பது போல உம் பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிறார்கள் அப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வல்லமையால் நிரப்பும், வழிகாட்டும், வாழ்வு கொடும், கிறிஸ்துவுக்கு உரியவராக, கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பவராக, கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ்பவராக, ஆண்டவருக்கு உரியவற்றை தேர்ந்தெடுப்பவராக, நன்மை செய்பவராக, நற்செய்தி அறிவிப்பாளராக என்றும் எப்பொழுதும் நாங்கள் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இன்றைய நாளில் புனித திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவருமாக இணைந்து ஆண்டவரே உம் திரு அவையை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக என்றும் நம்பிக்கையோடு தெளிந்த பார்வையோடு புனித பவுலை போல மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் குடும்பங்களில் இறை அழைத்தலை கொடுத்து அந்த இறை அழைத்தலின் வழியாக ஆண்டவரை உமக்கு ஊழியம் புரிகிற பிள்ளைகளை நீரே தேர்ந்தெடுத்து வழி நடத்துவீராக. நற்செய்தி ஊழியம் செய்கிற அத்துணை சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து நற்செய்தியின் பலனை அவர்கள் அனுபவிக்கும்படியாக இந்நேரத்திலே ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வல்லமையால் நிரப்பும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே அன்பு தீயை எங்களில் வளர்த்து சிறந்த நற்செய்தி பணியாளராக எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனுக்கு உரிய மக்களாக வாழ்ந்திடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமா, மாண்புயர் ஏழு தூண்களுமா, பலிபீடமுமா அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, பாவநிழலே அணுகா, பாதுகாத்தால் உன்னையே பரமன். பாவநிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே. தனதோரமல தலமென கொண்ட ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே